ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு இப்போ டோர் ஸ்டெப்ல எல்லாம் போயிட்டு ஓட்டு கேட்கறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ. இப்போ அவங்க போயிட்டு ஒரு பார்ட்டி அப்ரோச் பண்ணி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, பாட்டி மகளிர் உதவித்தொகையில் உங்களுக்கு காசு வந்துட்டு இருந்தது இல்ல, பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பாட்டி ஏதோ சொல்றாங்க, அதுக்கு ஒரு 20,000 வச்சிருக்கீங்க, நம்ம அதெல்லாம் மறக்க கூடாது, இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு டபுள் மடங்கு ஆக போகுது பாட்டி, சந்தோஷம் தானே, இந்த சின்னத்துக்கே நீங்க திரும்ப ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் மறுபடியும் கிடைக்கும், டபுள் மடங்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் சந்தோஷமாகறாங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க. கண்டிப்பா அதே சேம் சின்னத்துக்கு நான் ஓட்டு போடுவேங்கிறத கான்பிடென்டா சொல்றாங்க. அடுத்து இன்னொரு வீட்டுல போயிட்டு பாக்குறாங்க. அங்க ஒரு ஆன்டி, ஒரு பொண்ணு, காலேஜ் போற பொண்ணு, இன்னொருத்தவங்க, அவங்க எல்லாருமே மகளிர் உதவித்தொகை வாங்குறாங்க போல. அந்த கால்குலேஷன் பண்ணி மொத்தமா இவ்வளவு வாங்குறீங்க, இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு 6,000 ரூபாய் கிட்ட வரப்போகுது, சந்தோஷம் தானே உங்களுக்கு எல்லாம், அப்ப நீங்க எல்லாருமே இதனால எவ்வளவு பயனடைறீங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறிட்டு இருக்குது, அப்ப கண்டிப்பா நீங்க இதே சின்னத்துக்கு போட்டு, அவங்களும் கண்டிப்பா நாங்க இதுக்கு எதை போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 4 வீடியோ கிட்ட பார்த்தேன். எல்லாத்துலயுமே அவங்களோட அப்ரோச் வந்து ஒரே ஒரு மெத்தடாலஜி, இந்த மகளிர் உதவித்தொகை கிடைக்கிற ஃபேவரிசம்ஸ் எல்லாமே, அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகளை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. பட் ஒரே நிமிஷம் திங்க் பண்ணிப்பாங்க பாருங்க, இது எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கற ஃபேவர்ஸா? இது எல்லாமே பேசிக் ரெக்யர்மெண்ட் தே ஹாவ் டு கிவ். They are only the responsibility. They have to look after the people who are under ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அது ஒரு உமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறது, இது எல்லாமே ஓகே, ஃபைன், அக்செப்டபிள். அதனால அவங்க பயனடைகிறாங்க, அவங்க காசு வச்சுக்கிறாங்க, லேடிஸ்க்கு எல்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஓகே, வாட் எவர் இட் மே பி, இது எல்லாமே ஓகே. பட் ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி, நான் இது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எப்படி ஓட்டு கேட்கறாங்க, இது மட்டுமே எனாஃப் அப்படிங்கிற அளவுக்கு ஓட்டு கேட்கறாங்க. அப்ப பீப்புளோட பிரெயின்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதாவது இன்னோசென்ஸா இருக்கிற அவங்களோட மைண்டை வந்து நல்லா ட்ரெயின் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் ஒரு எலெக்ஷனே நடக்குது, அதனால இதெல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு புரியாத எத்தனை விஷயத்துல ஒரு நாடு சஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு யாரு தான் எடுத்து சொல்லுவாங்க. இப்படி போய் ஓட்டு கேட்கறவங்க கேட்டு ஓட்டு வாங்கும் போது நம்மள மாதிரி டிவிக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாமே, இஃப் யூ ஆல் கேதர் டுகெதர் அண்ட் daily we meet 2 or 3 people and we will ask them to vote for TVK by explaining the reality, whatever is happening in the society, அதெல்லாமே நம்ம ஒரு ஜென்டிலான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது they will definitely understood. அதுக்கப்புறம் அவங்க தானா நம்ம எல்லாம் போயிட்டு இப்படி கெஞ்சி இந்த மாதிரி பணம் வருது அதெல்லாம் சொல்லி எல்லாம் ஓட்டு போட தேவையில்லை. ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க வந்து இந்த மாதிரி உதவித்தொகை, உங்களோட ஹெல்ப் எல்லாத்தையும் பண்றதை தாண்டி உங்களோட வாழ்க்கை அந்த ஒரு தரத்தையே உயர்த்தி தருவாங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பேரம்பேத்தி பொண்ணுங்க எல்லாம் வெளியில போயிட்டு வர்றது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த பயத்தை ஃபேஸ் பண்றாங்க, நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, என்னென்னலாம் இந்த சொசைட்டில நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வைங்க. ஒரு வேலை வாய்ப்பு கூட அவ்வளவா இல்லை, ஆனா லேப்டாப் ஃப்ரீயா தராங்க. சிலவங்களுக்கு அது பயனடையுது இல்லைன்னு சொல்லல, பட் திங்க் அபவுட் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சா? இன்னும் அப்போ அதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணா தானா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் எல்லாருமே கொடுக்கலாங்க, தட் இஸ் குட் திங். அதெல்லாமே ஒவ்வொரு ரூலிங் பார்ட்டியோட விஷ், அவங்க என்ன வேணா தரட்டும், பட் தே ஹாவ் டு கன்சிடர் ஆல் அதர் திங்ஸ் இன் த ரூலிங் பீரியட். இதை கொடுத்து இது மட்டுமே கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ஒரு லீடரா வரக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் முன்னாடி போறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க செய்யணும். பிளஸ் சொசைட்டி சேஃப்டியா இருக்காங்கிறத ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கற லெவல் வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற அளவுக்கு அவங்க ரூலிங் பார்ட்டி நடந்துக்கிட்டா தான் அவங்கள நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு திரும்பவும் ஓட்டு போடணுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம தான் ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ இந்த வீடியோ வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுற டிவிகே ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான். எப்பயுமே நான் சொல்றது, நம்மளோட கான்ட்ரிபியூஷனை ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும்போது ஒன் ஃபைன் டே எவ்ரிதிங் வில் சார்ட்டட் அவுட். நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வரும். முயற்சி செஞ்சுட்டே இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட பேச முடியுதோ, அப்ரோச்சபிளா இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்மளும் பேசணும். We all together and make
எவ்ரிதிங் பாசிபிள் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. நம்ம நினைச்சா முடியும்னு நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ் vote for TVK. தேங்க்யூ ஆல்.